ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவோட அம்மா இங்கே வீட்டுக்கு வராங்க, சூர்யாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தோம்னா தாரா அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தி விடுதாங்க. ஒன்றுமே இல்லாமல் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஆமாம், என்ன இருந்தாலும் சரி தான், துர்காவுக்கு சித்தி தானே நீங்கள். என்ன இருந்தாலும் உங்கள் பொண்ணுன்னா வேற மாதிரிக்கு பார்த்துருப்பீங்க. துர்கா என்ன இருந்தாலும் உங்கள் வயிற்றுல பிறக்கல இல்லை, அதனால தான் ஓசிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு எல்லா சொத்துக்கும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டீங்க. பரவாயில்ல, நல்லா கைகாரியாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசவும், அப்போ ஹாசினியும் பார்வதியும் இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கும்போது, எங்கே இருங்க, இதை பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ துர்கா எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் துர்காவோட அம்மா ரொம்பவே சோகத்தோடு வரவும், அப்போ துர்காவோட அக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இந்த அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கப்போ, அங்கே துர்கா சந்தோஷமாக இருக்காளா இல்லையானே தெரியல அப்படிங்கும்போது, அப்போ உடனே துர்காவோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை நம்ம துர்காவுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம ஒன்றும் செய்யாதனால தான் அவங்க இந்த மாதிரிக்கு நம்மளை அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்க தாலி செயினை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த தாலியை கொண்டுட்டு போய் நம்ம மோதிரமாக மாற்றிட்டு மாப்பிள்ளை கையில் போட்டுடலான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற, இந்த தாலி யாரோடையதுன்னு உனக்கு தெரியுங்களா? அப்படி இருக்கும்போது அதை கொண்டு போய் நீ கொடுக்க போகிற அப்படிங்கும்போது வேற என்ன பண்ணுறதுக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் பணத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ துர்காவோட அம்மா குந்தகைகிட்ட சொல்கிறாங்க, குந்தகை, இந்த பணம் உன கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சது, ஆனால் இப்போ துர்காவுக்கு நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கவும், பரவாயில்லம்மா கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதனால உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கும்போது, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, தங்கச்சி சந்தோஷமாக வாழ்ந்தாலே எனக்கு போருமா அப்படிங்கவும், சரி நான் இதெல்லாம் கொடுத்துட்டு நான் மோதிரத்தை வாங்கிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு துர்காவோட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹாசினி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே துர்கா ரொம்பவே எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கள் அம்மா எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் அம்மா முகத்தையே பார்க்க முடியல, ரொம்பவே சோகமாக போனாங்க, நீ போய் பாரு என்னென்னு அப்படின்னு சொல்லவும், உடனே துர்கா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ சரஸ்வதி பார்த்தோம்னா அவங்க மோதிரத்தை வாங்கி வச்சுருக்கவும், அப்போ துர்கா கேட்குறாங்க, என்னம்மா அந்த தாரா உங்களை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாள் அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் அவள் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குல்ல, நான் உனக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும், நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க பேசினது நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்கம்மா அப்படிங்கும்போது, இல்லை துர்கா அவங்க சொன்னதுலேயும் உண்மை இருக்குது, அதனால தான் நான் மாப்பிள்ளைக்காக மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கவும், என்னம்மா மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா, இதுக்கு உங்கள்கிட்ட பணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை பற்றிலாம் கேட்காது அப்படின்னு சொல்லவும், உடனே துர்கா குந்தகைகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா நீயாவது சொல் அப்படிங்கவும், உடனே அவங்க பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் தான் தாலி மாட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததுமே துர்காவுக்கு தெரிஞ்சிருது. ஆமாம் அந்த தாலி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு துர்கா அதை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், உண்மையை சொல்லுங்கள், அப்போ அந்த தாலியை கொடுத்து தான் நீங்கள் மோதிரத்தை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனே துர்காவோட அம்மாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏமா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கும்போது, இல்லை துர்கா உனக்கு நான் ஏதாவது செய்யணும், தயவு செய்து இது வேண்டான்னு மட்டும் நீ தடுத்து நிறுத்திடாத, மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும், உடனே துர்காவும் அங்கேருந்து வராங்க. அப்போ தாராவை பார்த்துட்டு அவங்க முறைச்சிக்கிட்டே போகிறாங்க, எங்கள் அம்மா இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திட்டு பாரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யா வரவும், அப்போ சூர்யா குளிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ துர்கா நினைக்கிறாங்க, குளிக்க போகிறீங்க, இப்போ பாருங்கள் உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி வரக்கூடிய வால்வை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா சூர்யா சோப்பை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பைப்பை திறக்கவும் தண்ணியை வரல. உடனே சூர்யா மாமா மாமான்னு சொல்லி கத்தும் போது, உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அவங்க பார்க்கவும், உடனே மாமாட்ட தண்ணி கொண்டுட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு துர்காவும் போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்காவே தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்களுடைய திட்டமாக தான் இருக்குது. அப்போ மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, உடனே துர்காவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா சரி தண்ணி கொண்டுட்டு உள்ளே கொண்டு வைங்க அப்படிங்கவும், உடனே பாத்ரூம்குள்ளே அவங்க தண்ணி எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க துர்கா. அடுத்தது என்ன மாமா கொஞ்சம் சோப்பு மட்டும் முதுகில் போட்டு விட்டுருங்களா அப்படிங்கவும், உடனே துர்காவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வெக்கப்பட்டுட்டு, என்ன மாமா நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க, கொஞ்சம் முதுகில் சோப்பை போட்டு விடுங்க அப்படிங்கவும், உடனே துர்காவும் வெக்கப்பட்டுட்டு அவங்க சோப்பை போட்டு அவங்க தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சூர்யா சொல்கிறாங்க, மாமா சூப்பராக போட்டுட்ருக்கீங்க மாமா, எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யா சிரிச்சுக்கிட்டே கேட்கவும், துர்கா வெக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது சூர்யா கேட்குறாங்க, என்னம்மா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா உடனே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே துர்கா நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாமா வரலையா, நீ தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லவும், உடனே துர்காவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி திரும்புங்க, உங்கள் முதுகில் சோப்பு சரியாக போடலை, இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு போகிற அப்படிங்கும்போது, ஏய் ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது, ஆமாம்
இவ்வளோ நேரம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க? நான் பாதி தான் சோப்பு போட்டிருக்கிறேன், இன்னும் மீதியும் போட்டுட்டு போயிருந்தேங்க அப்படின்னு துர்கா வந்து வம்பிழுத்துட்டு இருக்கவோ அப்போ வந்து சூர்யா சொல்கிறாங்க, அங்கே பாரு பேசாமல் போயிரு அப்படிங்கன்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து சூர்யா மேலே வந்து துர்கா வந்து விழுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சங்கரபாண்டி வராங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து சூர்யா வந்து அவங்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் இது சங்கரபாண்டி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மாப்பிள்ளை போகிறப்பக்கே சரியில்லை, ஃபர்ஸ்ட் நம்ம அக்காட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி வந்து தாராட்ட சொல்றதுக்காக ஓடுதாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து வெக்கப்பட்டுட்டே உடனே அவங்க வரவும் அப்போ சூர்யா வந்து ஐயோ இவளையே நம்ம முதுகு தைக்கி விட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவ வேற இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போறாள் அப்படின்னு சூர்யா வந்து பண்ணுறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து தாராவோட ரூமுக்கு சங்கரபாண்டி ஓடி வரவும் ஏண்டா இப்படி ஓடி வர, அப்படி தலை போகிற விஷயம் தான் என்ன அப்படிங்கும்போது ஆமாக்கா தலை போகிற விஷயம்தான், நான் கண்ட காட்சியை சொல்கிறதுக்காக தான் ஓடி வந்து அப்படிங்கும்போது என்னத்தை தாண்டா அப்படி பார்த்து அப்படிங்கவும் சூர்யா மாப்பிள்ளையும் துர்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையை சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க, அக்கா போகிற போக்கே சரியில்லை, துர்கா உடம்புல இருக்கிற மாறி வந்து இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கிறா, இவளை இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் இவளை சீக்கிரமாகவே துர்கா உடம்புல இருந்து அந்த மாறியை நம்ம வந்து அவளை போக வைக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து தாரா சொல்கிறாங்க, ஆமாம் இவ போகிற போக்கே சரியில்லை, எப்படியாவது துர்கா உடம்புல இருக்கிற மாரியை வந்து அந்த ஆத்மாவை நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.